1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறது. சவுலினுடைய வாழ்க்கையில இருந்த 2 கொடிய பாவங்கள், இரட்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும். சரியா சில பேருக்கு 2 வாழ்க்கை இருக்கும், 2 மனதுடன் நடப்பது. இதுதான் டேஞ்சர். ஆலயத்துக்கு வந்தா ஒரு மனசு இருக்கும், வெளியே போனா வேற மனசு இருக்கும். வீட்டுக்கு வந்தா ஒரு மனசு இருக்கும், ஆபீஸுக்கு போனா வேற மனசு இருக்கும். 2 மனதோடு வாழ்வது. நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டா ஆண்டவருக்குள்ள உண்மையாரு, பரிசுத்தவானாரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடைசி மூச்சு வரையிலும் தேவனுக்கு பிரியமாறு, அவருக்கு பிரியமானதை செய், அவருக்கு பிரியமல்லாத எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சிரு. ஆனா ரெட்டகம் பண்ணாத, 2 மனசோட கர்த்தருக்குள்ள வாழாத. உள்ள இருக்கும் போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு எல்லாமே இயேசுதான் சொல்லி ஆராதிக்கிறது, வெளியே போனா வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வது, ரெட்டகம் பண்ணுகிற வாழ்க்கை அவ்வளவு ஆபத்து. அந்த குடும்பம் பாருங்க, பொருளாதாரத்துல செழிக்காது. என்னதான் டேலண்ட் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், அந்த குடும்பம் ஃபைனான்சியலா they will never prosper. ஏன்? ரெட்டகம் பண்ணி வாழுகிற இறுதி அங்க இருக்கு. ஆண்டவருக்கு நீ முழுமையா இருக்கணும், ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில அவன் ரெட்டகம் பண்ணி வாழ்ந்தான். அமலேக்கியரை போய் கொண்டுட்டு வான்னு சொன்னா பாதி கொன்னா பாதி கொல்லல. இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை பாதி நிறைவேற்றி பாதி நீங்கள் நிறைவேற்றாத இருப்பீர்களானால் ரெட்டகம் பண்ணுகிற பாவம் இது எதற்கு சமானமாம்? பில்லி சூனிய பாவத்துக்கு இவைகள் சமானம். அடுத்தது அவன் செய்த இன்னொரு பாவம், முரட்டாட்டம் பண்ணி வாழ்ந்தான். முரட்டாட்டம் என்பது அடங்காமை, பிடிவாதம். தேவனுடைய சத்தத்தை கேட்க மறுத்தான். ஆண்டவர் இன்றைக்கு ஏராளமான முறை உன்னோடு கூட பேசி இருக்கிறார். மகனே, இந்த காரியத்தை விட்டு நீ வெளியே வா, நீ செய்யறது சரி கிடையாது, நீ செய்யறது தவறு, நீ செய்யறது எனக்கு பிரியம் கிடையாது, நீ ஏதோ ஒரு காரியத்துல மாட்டி இருக்கிற, அது எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் உங்ககிட்ட எவ்வளவோ எச்சரித்தோம், உங்ககிட்ட எவ்வளவோ பேசியோ, நீ அதை விட்டு வெளியே வராம நீ அதிலே சிக்குண்டு இருப்பாயானால் அதுதான் முரட்டாட்டம் பண்ணுவது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வது. நான் இப்படிதான் ஆண்டவரை வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், என மாற்ற முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி வாழ்வதுதான் முரட்டாட்டம் பண்ணுதல். இந்த 2 பாவங்கள் சவுலினுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவனை ஒரு பொல்லாத ஆவி பிடித்து. பிசாசெல்லாம் சும்மா யாரையும் பிடிக்காத பாருங்க. சில காரியங்கள் நம்ம செய்யும் போது, சில பாவங்களை செய்யும் போது பிசாசுக்கு சில கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த கதவு வழியாக பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட், நல்ல ஒரு கட்டு, அதுதான் நுகம், அப்படியே பிடிச்சு அவ்வளவு சீக்கிரம் போகாத பாருங்க. கடைசியில் இந்த சவுல் அவனுக்கு விடுதலை ஆகுற வாஞ்சையே கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தான். கர்த்தர் அவனை விட்டு போயிட்டாரு. அவன் வெட்கம், அவமானப்பட்டு கடைசியில் தற்கொலை செய்து கொண்டு தன் கையினாலே கத்தி எடுத்து குத்தி கொண்டு அவன் செத்து போனான். இட் வாஸ் நாட் a good end. சில பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சில பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யுமானால், நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ, ஆண்டவருக்கு நேர்த்தியாய் வாழ, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்புவாயானால் இன்றைக்கு அந்த ஆவிகளுக்கு அவர் கட்டளை இடுவார். அவைகள் இனி உன் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது.